பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கும் வளர்த்த என் தமிழன்னைக்கும் முதல் வணக்கம், அவைக்கு மறுவணக்கம். கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? துணிவின் பெருமை மட்டும்தான். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன்? ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில பெருசா ஆசைப்படுற விஷயம் என்ன? தனக்குன்னு ஒரு பேர் இந்த சமுதாயத்துல உருவாக்கணும், தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு தானே. அதுக்கு பணிவு எவ்வளோ முக்கியமோ அதை விட ஒரு படி துணிவு கண்டிப்பா தேவை. ஏன்னா அப்படிப்பட்ட துணிவும் துணிச்சலும் நிரம்பிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை கம்பன் தன்னோட கம்பன் காப்பியத்தில் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. யாரும் தானே நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்லை, என் தலைவன் ராவணன் தான். 10 தலை கொண்டவன், சீதையை தூக்கி சென்றவன், ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன். ராவணனோட வரலாற்றை 3 வரிகளுக்குள் அடக்கி காட்டுபவர்களுக்கு நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ராவணன் வெறும் கதாபாத்திரம் கிடையாது, ராவணன் ஒரு துணிவின் பிறப்பிடம். ஏன் தெரியுமா? ராவணனுக்கு 10 தலை இருக்கும், அதை விட அவனோட பேரும் புகழும் அவ்வளவு அதிகமா இருக்கும். சிங்களம் மாண்ட சிங்க தமிழினம், பெண்மையே போற்றும் பேராண்மை, சிவன் பக்தியில் எவனையும் மிஞ்சும் நல்லவன், படைபக்தியில் எமனையும் மிஞ்சும் வல்லவன், இப்படின்னு அவருக்கு 1008 பேர் இருக்கு. இந்த பேரெல்லாம் அவருக்கு என்ன சும்மாவா வந்துச்சு? பணிவுள்ள இருந்து அவர் செஞ்ச ஒவ்வொரு பணிவான விஷயத்துல இருந்தா கிடைச்சு? நிச்சயமா கிடையாது. அவர் செஞ்ச ஒவ்வொரு துணிச்சலான செயல்கள்ல இருந்து கிடைச்ச பட்டம் தாயா இது எல்லாமே. துணிவுக்கு பேசு பொருளா இருக்கிறதே ராவணன் தான் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ராமன், லக்ஷ்மணன், ஹனுமன், வானரப்படைங்க, இவங்க எல்லாருமே மிக அதிகமான சக்தி உடையவங்கன்னு ராவணனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட வீரம் என்பது வான் கொண்டு வெற்றி பெறுவது கிடையாது, எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, துணிவு இருக்கு, அதை கொண்டு நான் தனியா போறேன்னு போர்க்களத்துக்கு போனவர் தான் ராவணன். தன்னோட தம்பி விபீஷணன் தன்னை விட்டு ராமனடி போய் சேர்ந்தாலும் கூட உங்க அத்தனை பேருக்கும் என்னோட 10 தலையை உங்க மொத்த பேருக்கும் சமன் சொல்லி ஒத்தாளா போய் நின்னாம்பாரு. அந்த இடத்துல கம்பன் எதை சொல்லியிருக்காரு? துணிவு தானே அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. என்னதான் பணிவு ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை அப்படின்னாலும் அதை விட 10 படி துணிவு கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஓடுறது உழைக்கிறது தனக்குன்னு ஒரு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். இதை யாராலுமே மறுக்கவே முடியாது. எனவே கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி துணிவின் திறமையே என்று கூறி என்னுடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு மாணவிக்கு வாழ்த்துக்கள். அது துணிவுக்கு கொண்டு வந்து ராவணனை நிறுத்தினாங்க பார்த்தீங்களா? ராவணன் சாமானியமானவன் கிடையாது பெருமக்களே. அவனுக்கு இருந்த துணிச்சல் இருக்குது பாருங்க. இது கம்பனில் வரக்கூடிய கிளை கதை தான். ஆனால் சிவபெருமான் வாழ்ந்திருக்கும் கைலாயத்தையே தூக்க போனவன் ராவணன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் கொண்டவன் ராவணன். அவன்கிட்ட துணிச்சல் இல்லாம எது இருக்க முடியும்? அது எந்த அளவுக்கு ராவணனுடைய துணிச்சல் பேசப்படுகிறது என்றால் அது ஒரு பெயர் சொல். ராவணன் என்பது ஒரு பெயர் சொல். ஆனால் ராவணாக்காரம், துணிச்சலுக்கு ராவணாக்காரம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பெயர் சொல் வினை சொல்லாக மாறிய அளவுக்கு அவனிடம் துணிவு இருந்தது என்பது கம்பனுடைய காப்பியத்திலிருந்து நாம் சொல்வது செய்வது என்று அடிச்சு வேற பேசியிருக்கிறாங்க. பேசுறப்ப கவனிச்சிங்களா? அடிச்சு சொல்றேன் வேற சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்வதற்கும் அல்ல, பணிவினுடைய பெருமையே என்று பேசுவதற்கு வருகிறார் செல்வி சா தா ரம்ஜான் பேகம் அவர்கள். அவர்களை உங்களுடைய கரவொலியோடு அழைத்து அமைகிறேன்.